புரிதலுக்கு எல்லை உண்டு. அந்த புரிதலை சந்தித்தவன் நான். புரிதலுக்கு என்ன இருக்குது? எல்லை உண்டு. எதனால நான் சத்சங்கம் வந்து நடத்துகிறேன் அப்படின்னா எனக்கு புரிஞ்சிச்சு இவ்வளோதான் அப்படின்ட்டு. அந்த தைரியம் தான் வந்து சத்சங்கத்தில் வந்துரு மீட் பண்ணிக்கலாம். உன் சரி என்கிட்ட சொல்லாத, அதுவும் சரி தர்க்கமே பண்ணாதன்றேன். உன் சரி நீ செஞ்சிக்கன்னா இப்போது உனக்கு செய்ய சாப்பிட்டுக்கோ. ஏன்னா பயிர் இருந்தால் வாடின்னு உட்காந்துரு. பாட்டு எதுனா எழுதிக்கோ. ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டாட வை. கும்பலாக என்ன பண்ணுங்க, நீங்கள் கத்தின்னு இருங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. இல்லை ஆயமகன் குழல் ஊதுனான்னு சொல்லுங்க. எவனோ கொண்டாட்டமானவனும் பேசினுங்க, நீங்கள் கொண்டாடாதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்காதீங்க. சந்தோஷமாக இருந்தோடனே பேசிட்டு சும்மா வேதனையாகவும் பசியும் பட்டினியுமா இருங்க. சந்தோஷமாக இருந்தவன் பேரில் நீங்கள் பட்டினியாக இருங்க. அதெல்லாம் யார் பிரச்சனை? யார் பிரச்சனை? வா என் புரிதல் வா, உன் புரிதல் அவன் மாற்றி தரேன்ற நான். என் புரிதலை உனக்கு அப்படியே தாரை பார்த்து தரேன். புரிதலுக்கு எல்லை இருக்குது. புரிதலுக்கு என்ன இருக்குது? எல்லை இருக்குது. முகமுகமாக பேசுறதுக்கு ஒரு 40 நாள் வந்துரு. நேராக சண்டை போட்டே பேசிக்கலான்ற நான். அடிச்சிக்கினே பேசலாம். பாக்ஸிங்கு க்ளவுஸ்லாம் போட்டுக்கலாம். என்ன முடியுமோ அவ்வளோ அடிச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேசிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். புரிதலுக்கு எல்லை உண்டு. எல்லாராலையும் ஒத்துக்க முடியாது. புரிதலை எல்லாரும் சந்திக்கலை. புரிதல்னால் என்னன்னே நிறைய பேருக்கு புரியாது. புரியுதா? அப்படி ஒரு புரிதல் உள்ள ஒரு மனிதன் தான் நான். அந்த மாதிரி புரிதல் உள்ள மனிதனுக்கு பேர் தான் ஞானி. அந்த மாதிரி புரிதல் உள்ள ஒரு மனிதனுக்கு பேர் தான் யோகி. அப்படி ஒரு புரிதல் உள்ள மனிதனுக்கு பேர் தான் எல்லாம். அவன் தான் புனிதத்தின் உச்சம். அப்போது புரிதல் உள்ள ஒரு மனிதன் பேச வந்தான்னா குரு. கற்றுக் கொடுத்தான்னா அவன் யார்? முதல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கணும் அந்த நாய்க்கு. அப்புறமா தான் அது குரு. குருன்னு யார் வேணா வரலாம். ஒரு குருடனுக்கு வழிகாட்டுறதுக்கு எந்த குருடனும் வரலாம், அவசியம் இல்லை. யார் வேணா குருவராயிடலாம். யார் வேணா குருன்னு சொல்லிக்கலாம். எந்த குருன்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் 4 பேர் நீங்கள் போய்க்கலாம். நீங்கள் எதனா குருன்னு சொல்லி பேசலாம். அதை கூட பேசி திட்டு சண்டை போட்டுருந்தேன். இது மாதிரி இது ஜட்டி இது மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு அவசியம் இல்லை, நீ எப்படின்னா போ. ஆனால் அவன் குரு தானான்னு முதல்ல கேளு. புரிதலுக்கு உச்சம் மஞ்சிச்சான்னு கேளு. உன் புரிதல் முடிவுக்கு வந்துச்சான்னு கேளு. புரிதல் உனக்கு தெளிவாயிட்டியான்னு கேளு. சொன்னால் நான் சொல்கிறேன் என்னான்ட்டேன். புரிதலுக்கு என்ன இருக்குது? அவ்வளோதான். அதுக்கு மேலே இருந்தால் வாடுறேன்.